ஹாய் ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது என்னோட நியூ இயர் விலாக் தாங்க. முதல்ல எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். இது பழைய டைலாக்காக இருந்தாலும் ரொம்ப நல்ல டைலாக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக்கு. நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லா வருஷமும் எல்லாரும் நல்லா இருப்போம். ஸோ பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிறதுக்காக நம்ம பக்கத்தில் இருக்க அறுபடை வீடு முருகன் கோயிலுக்கு வந்து போயிட்டோங்க. சரியான கூட்டம். வெளியே நின்று 3 ரோ தள்ளி தான் வந்துட்டு சாமியை பார்க்க வேண்டியதாக இருந்தது. முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலில் சாமியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்தோம். அப்புறம் என் பையன் வந்துட்டு ரொம்ப வெயிலில் கஷ்டப்பட்டான் நிற்கிறதுக்கு. சரி எப்படியோ முருகனை பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவோடு நின்னாச்சு. இதெல்லாம் லைனில் நிற்கும்போது எடுத்த வீடியோ. கோவிலை அப்படியே சுற்றி வீடியோ எடுத்துருந்துருப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பக்கத்தில் போய் நல்லா தரிசனம் பண்ணோம். முருகனோட தரிசனம் கிடைச்சிது. அறுபடை வீடு முருகனோட தரிசனம். இது வந்து கோவிலோட பேக் சைடுங்க. கோவிலில் இந்த ஸ்டாட்யூலாம் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் சாமியை பார்த்து முடித்தோடனே பட்டையை போட்டு என் பையன் உக்காந்துட்டான். கோவிலில் ஃபுல்லாக குழந்தைங்க கூட்டம் தான் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. இது ஸ்கூலுக்கு போன மாதிரி இருந்தது. அவ்வளோ குட்டி குட்டி குழந்தைங்க. இதான் நான். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோவில் வர்றேன். இதான் என் பேர் தேன்மொழி. இதான் நான். கோவிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு உக்காந்துட்டு இருந்தோம். இது என் பையன். 2 பேரும் சேர்ந்து செல்ஃபி வீடியோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்துட்டு இந்த யானை வந்து கோவிலில் இருக்கும் எப்போவுமே. இதில் வந்து எப்போ போனாலும் என் பையன் இதில் உக்காந்துட்டு வீடியோ எடுக்கணுன்ட்டு ரொம்ப இது பண்ணுவான், ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு. முருகனை ஜூம் பண்ணேன், பட் சரியாக தெரியல. மோஸ்ட்லி நான் டெம்பிள் வந்துட்டு எடுக்க மாட்டேன், உள்ள பிரகாரத்தை ஜூம் பண்ணேன், பட் சரியாக தெரியல. எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறிட்டார் யானை மேலே அவரே. நானே ஏறுறேன்னு ட்ரை பண்ணி ஏறிட்டான். ஏறிட்டு ஃபோட்டோ வீடியோஸ் வந்து எடுத்தாச்சு. யானை மேலே உக்காந்துட்டு நல்லா ஜாலியாக. அது குழந்தைங்களுக்கு ஒரு ஹாப்பி. ஜாலியாக யானையை பார்த்தோன்னே ஏறி உக்காரணும்னு சொல்லிட்டு. இது வந்து கோவிலோட கோபுரம். ரொம்ப நல்லா இருக்குங்க, ப்ளசண்ட்டாக இருக்கும். அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்தாச்சு நம்ம ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு. ஆசிஃப் அண்ட் பிரதர்ஸ் பிரியாணி. நம்ம கோயம்புத்தூர் எல்என்டி பைபாஸில் இருக்குது. அப்புறம் வந்து உக்காந்துட்டு ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணி 1/2 hour கழிச்சு தாங்க ஜஸ்ட் ஒரு பரோட்டா ட்ராகன் சிக்கனு இது தாங்க ஆர்டர் பண்ணோம். அதுக்கே 1/2 hour ஆகிட்டாங்க. ஹோட்டலில் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது. அப்புறம் வந்துட்டு ஒரு வழியாக ட்ராகன் சிக்கன் வந்துருச்சு. லாஸ்ட் டைம் போனப்போ ட்ரை பண்ணோம் ட்ராகன் சிக்கன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதே வாங்கியாச்சு. அதே மாதிரி போன தடவை இதுக்கு முன்னாடி போனப்போ வந்துட்டு பரோட்டாவும் பெப்பர் சிக்கன் மசாலாவும் சாப்பிட்ருந்தோம். நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையே ஆர்டர் பண்ணால் மசாலா நல்லாவே இல்லைங்க, வெறும் காரம் மட்டும்தான் இருந்தது. அப்புறம் வந்துட்டு நூடுல்ஸ் வந்து ட்ரை பண்ணோம். சிக்கன் நூடுல்ஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ராகன் சிக்கனும் சிக்கன் நூடுல்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுதான் ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு. பையனும் நல்லா சாப்பிட்டான். என் பையன் வந்துட்டு நூடுல்ஸுக்கு சாஸை தொட்டுக்க சொன்னால் சாஸுக்கு தான் நூடுல்ஸை தொட்டுக்குவான். சாஸ் பைத்தியம். அப்புறம் வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இது வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அங்கே நின்று என் பையன் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டான். அது ஒரு ஹாப்பி. குழந்தைங்களுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்தோன்னே அதை வந்து தொட்டு இது பண்ணிகிட்டு இருந்தான். அதை கூட நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டான். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் அவர் வந்து ஷோஃபாவில் ஏறி நின்றுட்டு அவர் வந்து ஃபோஸ் கொடுத்தாரு. அப்புறம் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அங்கே எடுத்தாச்சு. அப்புறம் சாப்பிட்டு முடித்தோடனே வந்துட்டு பிளான் போட்டோம் மூவி போகலான்னு சொல்லிட்டு. மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்துருந்தது. அந்த மூவிக்கு போட்டு இப்படி தான் எங்கள் நியூ இயர் போச்சு. உங்கள் நியூ இயர் எப்படி போனது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.